என்னங்க நானும் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு அந்த கடவுள் நல்லதே பண்ண மாட்டுறாரு, நான் என்னங்க தப்பு பண்ணேன், நான் என்னங்க பாவம் பண்ணேன்? இந்த மாதிரியான கேள்விகள் பல மனிதர்களுக்குள்ளே இருக்குது. உலகத்துக்கே ஹெல்ப் பண்ணக்கூடிய பிரபஞ்சம் இன்னும் சூப்பராக இருக்கட்டும், அற்புதமாக இருக்கட்டும்ன்றக்காக போய் நீங்கள் தினமும் பூஜை பண்ணுறீங்க. இல்லை பார்த்தீங்கன்னா கடவுள் நல்லா இருக்கட்டும், அவருக்கு எந்தவித கெடுதல் சக்தியும் அவரை போய் தாக்கிடக்கூடாது அப்படின்ற அவரோட நலனுக்காக போய் நீங்கள் கடவுளை கும்பிட்றீங்க. நீங்கள் எதுக்கு போய் கடவுளை கும்பிட்றீங்க? கடவுளோட நினைப்பு ஒரு மனிதனுக்கு எப்போ வரும் அப்படின்னா, ஒரு மனிதன் எப்போ கஷ்டத்தை சந்திக்கிறானோ அப்போ தான் மெயினாகவே அவனுக்கு இந்த பிரச்சனையே வருது. கடவுளை பற்றின திங்கிங்கே அவனுக்கு அப்போ தான் வருது. அது வரைக்கும் கடவுள்னா யார் என்ன ஏது, கை காலில் சுகம் நல்லா இருக்கிற வரைக்கும், தெம்பு நல்லா இருக்கிற வரைக்கும், கரெக்டாக இருக்கிற வரைக்கும், பணம் காசெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு இருக்கிற வரைக்கும் கடவுள் கண்ணுக்கே தெரிய மாட்டார். ஏன்னா கடவுளையே அப்பாயின்மெண்ட் கேட்டதுனால வெயிட் பண்ண சொல்லுப்போம், ஒரு வாரம் வெயிட் பண்ண சொல்லு அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி மனிதர்கள் சொல்கிறது தான் இருக்கானே தவிர, கடவுளினுடைய தேவையே ஒருத்தனுக்கு எப்போ வருது? அப்போ கஷ்டத்தில் இருக்கும்போது தான் வருது. நம்ம கும்பிடுற டைமே நமக்கு கஷ்டமாக இருக்கிறப்போ தான் கும்பிட்றோன்னு வச்சுங்க. கடவுள் நமக்கு ஏன் நல்லது பண்ணணும்? என்ன அவசியம் இருக்குது? சிந்தனையில் இறைவனை வைத்து கொண்டு செயல்பட்டீர்கள் என்றால் மட்டும்தான் இறைவன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார், ஹெல்ப் பண்ணுவார். அதை விட்டுட்டு மற்ற நேரம் ஃபுல்லாக நீ உங்களோட ஜாலியில் ஈடுபடுறது, போய் தேவையில்லாத வேலையை பண்ணுறது, இந்த நிலையில் இருந்துட்டு எப்பயாவது போய் கடவுளை கும்பிட்றீங்க அப்படின்னா கடவுள் உங்களுக்கு நல்லது பண்ண மாட்டார். அப்போ என்னன்னா, மனமும் தூய்மையாக இருந்து உங்களை சார்ந்து இருப்பவர்களையும் தூய்மையாக வைத்து உங்களுடைய இருப்பிடத்தையும் தூய்மையாக வச்சுக்கிட்டீங்கன்னா அது நல்ல எனர்ஜியை கிரியேட் பண்ணும். அது ஒரு மிகச்சிறந்த வாழ்வாக உங்களுக்கு மாறும், அமையும்.